ஆசீர்வதிப்பாங்க. அப்பா எங்களை அழைத்த உண்மை விட வாக்குமாறாத தேவன் அப்பா, இந்த முதிய வயதில் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொன்ன வண்ணமாக ஆவியானவரே எங்கள் பற்றி வலிமை இறங்குமே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் கர்த்தாவே எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னாங்க. எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளை காண்பாய் எங்கள் சாயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியே காண செய்த கிருபைக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய சகோதர சகோதரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் குடும்பங்களிலே அநேக பிள்ளைகள் திருமணம் ஆகாது இருக்கிறார்கள் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏற்ற வேலையிலே நீ தனிமையாக இருப்பது நல்லதல்லது, ஏற்ற துணி விட்டுப்படுகிற தேவன் எல்லாமே எங்கள் பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணம் ஆக்கி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய நீர் கொடுத்த அந்த வாக்குதத்தை நிறைவேற்றும்படியாக, மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக எங்கள் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் முடிவை செய்து கொடுக்கிறார்கள் அப்பா, அந்த கைட்டு சில வேலைகள் ஒவ்வொன்றும் நீர் ஆசிரியத்தை நான் ஜெபிக்கிறோம். இந்த கவி மாற்றமல்ல, என் தூரத்துக்கு தேவனாக்கப்படினால் எங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அப்பா, அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தூரத்தில் இருந்தாலும் நீர் துணியாக இருக்கிறீர், அவரை நீர் பாதுகாக்கிறீர், வழிபாட்டுகிறீர்கள். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த நாளில் அப்பா நீங்கள் ஒழுங்கு செய்த அருமையான சகோதரர்கள் நான் நன்றி செலுத்துகிறோம். முதல் கூட்டத்துக்கு நான் வரவில்லை, ஆனாலும் நான் கட்டப்பட்ட சுவாமி என் அருமை சகோதரிகள் காணவில்லையே, இந்த நாளில் என்னை அழைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒழுங்கு செய்த சகோதரர்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்போ அந்த திருச்சோவை திறந்து கொடுத்த எங்கள் ஆயிரம் அம்மாவை நன்றி செலுத்துகிறோம். அவை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போ அந்த நாளில் கடந்த செக்ரட்டரி ட்ரெஷர் கன்வீனர் அம்மாவை நான் நன்றி செலுத்துகிறோம். ஜான்சன் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களே உங்கள் மொழியை ஆசிரியர்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில் வந்தது நல்லதுக்கு கண்டிப்பாக பல தடைப்படங்களை கொண்டு வந்து சேர்க்கப்பா. அப்பா இந்த நாளில் கட்டாவே உற்சாகத்தோடு அந்த வயதானவர்கள் கட்டாவே கழுகு சமம் வயது திரும்ப வாழ்ந்து அப்படி சின்ன தெய்வமே அப்பா எங்களை இன்னும் உற்சாகத்தின் ஆவியை காக்கும்படியே செய்கிறார் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அது அந்த நாளில் தொடர்ந்து பணியாற்றுகிற 1000 மாதங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கப்பா, நல்ல சக்தி கொடுங்க, சுறுசுறுப்பான ஆவி கொடுங்க. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் நாங்கள் கட்டாவே பிளாஸ்டிக்கை பணியாற்றும் பொழுது 28 வில்லேஜ் அந்த ஒரு 30 வில்லேஜ் அந்த ஒரு 18 வில்லேஜ் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த நாட்டில் 6 வில்லேஜ்கள் பார்க்க முடியாத சில ஆயிரம் கஷ்டப்பட்டிருக்கிறத கண்டு நாங்கள் வருத்தப்படுவது. அதற்காக நான் தொடர்ந்து குடும்ப சூழ்நிலை நாங்கள் ஜெபித்து வந்துக்கிறோம் சுவாமி. எங்கள் டயசிஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். டயசிஸ் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிரியங்க. எங்களுக்கு பேராக இல்லை, தெரிந்த திருச்சபையில் மார்க்கெட் இல்லை, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விரைவிலே அந்த குறைகளெல்லாம் நீக்கி நிறைவேற்றக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீங்கள் ஆசிரியக்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரவர் கட்டாக ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தீர்மானங்கள் செய்கிறோம் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கவும் எங்களுக்கு கட்டாவே நாங்கள் இந்த வயதான ஆட்களில் சுவாமி நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசிரியப்பாங்க. வழிநாட்டுல மீதியாக ஏறெடுக்கிற வாசிப்பது வேத வாசிப்புக்காக கற்றுன செய்தி கொடுக்குற மகன் மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் இல்லை எங்களுக்கு ஏற்படையாகோ எங்களுக்கு சமாதானம் ஏற்படையாக நாங்கள் செய்யணும் சுவாமி. நம்மளை எங்களுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கொடுங்க. எங்களை வழிநடத்துகிற கடவுள், எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற கடவுள் எப்போது எங்களோடு சார்ந்து அப்பா நாங்கள் உண்மை சார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தாக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துறோம். மீதியான நேரத்தில் கருதாக கொடுக்கிறோம். இங்கே நான் மகிமை யாரும் சொல்லிட்டே செல்கிறேன். ஏசு நாங்கள் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். கடந்த கூடுகையை சொன்னவனமாக அக்டோபர் 2ஆம் நாள் இந்த இடத்திலே நாம் நமது கூடுகையை வைப்போம் என்று நாம் சொன்னோம். அந்த அழைப்பேற்று அநேகர் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் இந்த இடத்திலே நாம் இந்த கூடுகையை வைப்பதற்கு இந்த திருச்சபையுடைய போதகர் அவர்கள் இந்த உலகத்தார் அவர்கள் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் வாங்க எங்கள் ஆலயத்தில் உங்களுடைய கூடுகையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஒப்புதல் கொடுத்தாங்க. அவர்களுக்கு நாம் முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவனமாக நமது அருமை சகோதரர் ஜான்சன் அவர்களை நாம் அன்போடு வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் நமது வாழ்த்துதலையும் நன்றியும் நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம மெசேஜில் நம்ம பார்த்தோம், இன்றைய கூடுகைக்கு அத்தனை ஒழுங்குகளில் அவர் செய்கிறார். நம்முடைய தேவைகளை செஞ்சிருந்த வகையிலே நமக்கு என்னென்ன வேணுமோ மதிய உணவு மற்றும் பரிசுகள் எல்லாம் அவர் தர இருக்கிறார்கள்.
ஆகவே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருச்சபை சார்ந்த நண்பர்கள் நம்ம வருவதற்கு முன்னதாக இங்கு வந்திருந்து நம் அனைவரையும் அன்போடு அவர்கள் வரவேற்று உபசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூடுகை நம்ம எப்பவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நமது குடும்பங்களில் இருக்கிற நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள வகையிலே அது நமது குடும்ப தேவைக்காக தெரிவிக்கின்ற வகையிலே இதை அமைந்திட வேண்டும். ஆகவே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில ஆயர்களை எனக்கு தெரிந்தது அதற்கு சொல்லுங்கள். நம்ம தேவ மயிலம்மா முக்கிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, வெளிவாக்கத்தில் இருக்கிறாங்க. அயலாண்டி கொஞ்சம் சுகவீனமாக அர்ப்பணத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு சில ஆயிரமார்கள் சார்ந்தவர்கள் கொஞ்சம் சுகவீனமாக இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் நினைவுகள் சிகாரம் ஐயா அடைக்க முறையில் ஓரளவு அதிகமான சுகவீனமாக இருப்பார். இது போல நேர ஆயர்கள் நம்ம மத்தியிலே இருக்காங்க. ஒருவேளை மற்றவர்களுக்கு அதை தெரிந்ததால் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நம்ம தெரிவிப்பதற்கும் சேர்ந்து பார்ப்பதற்கும் ஏற்கனமாக இருக்கும். அப்படி மீண்டும் ஒருவர் கூட வந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கடந்து இளையரசுக்குள் சென்றிருக்கின்ற அடியவர்கள் அனைவரையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கணித்து பொருட்களை குறித்து ஓசனா பாடுகிறார். அந்த தூயவர்களின் கூட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த இறைவனையும் இந்த உலகிலே சேவித்தார்கள். அந்த இறைவன் என்றென்றும் துதித்து பாடுகிறார். என்றென்றும் அவரோடு இணைந்திருக்கிறார். என்றென்றும் ஜீவ தண்ணீர் வகையிலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறந்த வாழ்க்கைக்காக மிக சிறந்த குடும்பங்களை கற்று ஒப்படைப்போம். அவருடைய ஊழியக்காரரை குடும்பங்களை மறப்பதற்கு அவர் நினைவு கொடுக்கின்றார். தலைமுறையாக ஆசீர்வதித்து வழிபடுகிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இறைவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள், என்னிடத்திலும் நம்பிக்கையாயிருங்கள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். பிரதான ஆசாரியராக ஜெபிக்கின்ற ஜெபத்திலே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரர்கள் இருக்கும்படியாக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றேன் என்று நீதியுள்ள பிதாவை நோக்கி ஜெபிப்பது போல
ஆண்டவரை இப்பொழுதும் எங்களை விட்டு கடந்து உங்களுடைய அரசுக்குள் வந்திருக்கிற உங்கள் அடியோர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நன்றியோடு உங்களை துதிக்கின்றோம். ஆண்டவரை அவருடைய திருப்பணியாற்றில் ஒவ்வொரு கிராமங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஒவ்வொரு பட்டினங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம், ஆற்றிய அறுவடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், திருமுழுக்கு ஆற்றப்பட்டவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை அவர் செய்த எல்லா ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவரை கல்வி அறிவு பெற்றவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், விடுதலை வாழ்வை பெற்றவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஆண்டவர் நீர் ஆற்றிய எல்லா கிருபைகளுக்காகவும் ஆண்டவர் எல்லா வல்ல செயல்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களுடைய வாழ்வு ஆண்டவரே இந்த உலகோடு முடிந்து விடுகிறவர் என்றும் கர்த்தாவுடன், என்றும் இறைவுடன், என்றும் உயிர்த்த நாமத்துடன், என்றும் எங்களுடைய வாழ்வு அழியாத வாழ்வாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ ஊழியத்தை செய்த அன்றைய ஆயிரம் எல்லாருக்காகவும் நீ பாடத்தை நாம் ஜெபிக்கிறோம். உடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை இப்பொழுதும் உடைய வல்லத்தனத்திலே ஒப்படைக்கின்றேன். மலைகளை விளையினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் திருவையை உள்ளில் துறக்க மாட்டேன் என்று மனதுகிற கர்த்தர், எங்கள் உடன்படிக்கையின் கர்த்தர், ஆண்டவரை உடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகின்ற கர்த்தர், ஊழியக்காரருடைய குடும்பங்களை சிறப்பாக ஆசீர்வதித்து நீர் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் அவரோடு கூட உடைய பிரசனத்தை அனுப்பி இருப்பதற்காக உனக்கு ஸ்தோத்திரம், உற்சாகப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவர்களை ஆண்டவரை உம்முடைய வழியிலே நடக்கவும், உம்முடைய பாதைகளில் அந்த குடும்பங்கள் எல்லாம் செல்லவும், அநேக இடங்களில் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய தூண்களாக, உம்முடைய சாட்சிகளாக இருக்கின்ற வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எனவே மிக போன்றதான சாட்சிகளையும் ஆண்டவர் அவர்களை ஒருவராக வைத்து என்றும் கர்த்தாவுடன் வாழ கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் விட்டு சென்றிருக்கின்ற லெகசி ஆண்டவரே அந்த தொடர்ந்து செய்கிற பயணத்திலே நாங்களும் சிறப்பாக பணி செய்ய நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை மரித்தோருக்கும் உயிரோருக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உங்களுடைய திருநாமத்தை வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென். ஒரு சிலர் வெகு தொலைவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒருவரை கூட வாங்க சொல்லியிருக்கோம். இப்போது நாம் ஒரு சில மனிதர்கள் கொடுத்திருக்கிறார்களே திருப்பாடலிலே 420 Thank you.
காத்திட அருள் பணிய அன்புடன் ஏற்றிட ஆண்டவர் அறவழி காத்திட அருள் பணிய அன்புடன் ஆண்டவர் நம்பியா நெஞ்சம் இறைந்திடுதே உருளையிட ஓருடலம் உடலில் இறைவனுக்கோ இதயம் பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய திருநரை பேசி வானுலகம் பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய திருமறை பேசி வானுலகம் நம்பியா நெஞ்ச நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நிறைந்திடுதே என்னருள் நாத அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே நம்பியா நெஞ்ச நிறைந்திடுதே முதல் 7 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்திருக்கிறீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நாம் பாடுவோம். இன்னொரு அறிமுகமான ஒரு பாடல். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர் விண்ணுலகு உயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரம் அருளும் என் மேல் உயிரோ இருக்கையிலே என்ன கூரை கொண்டு நீ சொல் மனமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சத்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழா என்னுயிரோ இருக்கையிலே என்ன கூரை உண்டு சொல்மனே. ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார் அம்பரம் தனில் எனக்காகதிப்பார். ஆசி செய்திடுவார்
அருளிக அளிப்பார் அம்பரம் தனில் எனக்காகவிப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோச வழி சத்தியம் வாசலில் இன்னும் உயிரோ இருக்கையிலே என்ன கூட உண்டு நீ சொல் மனமே கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் பவமன்னிப்பளிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பவமன்னிப்பளிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரமபதவியினுள் என்றனை எடுப்பார் என்னே பத்துயிரோ இருக்கையிலே என்ன கூட உண்டு நீ சொல் மனமே போனது போகட்டும் புரிவசை பேசட்டும் பொல்லான் அம்புகள் விடட்டும் போனது போகட்டும் புரிவசை பேசட்டும் பொல்லான் அம்புகள் விடட்டும் ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்தும் ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும் அன்பு மிகும் இன்பம் உயிரோ இருக்கையிலே என்ன கூற நீ சொல் மனமே சீனியர் மோஸ்ட் பாஸ்டர் திரு ஆலிவர் ஆரோக்கியர்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். போன முறை அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. லாட் ஆஃப் இன்கன்வீனியன்சஸ். அதனால அவர்கள் இந்த நாளில் இந்த ஆண்டர்சன் சர்ச்சில் ஏறக்குறைய 25-30 ஆண்டுகள் பணியாளராக உழைத்து வாழ்ந்து சாட்சியுள்ள ஊழியக்காரனாக கர்த்தரிடம் சென்றிருக்கிறார் திரு அருளானந்தம் அவர்கள். அவருடைய மகன் தான் ஜான்சன். அண்ணன் அவர்கள் இந்த குருசேகரத்திலே பணியாற்றும் போது சிறு சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு மேலே இருக்கின்ற ஒரு இல்லத்தில் ஸ்மால் ஹவுஸ் நாங்கள் 2 பேரும் தங்க மறுத்துட்டோம். அதில் ஒரு தங்கி அந்த நாட்களில் பல இடர்பாடுகள் எல்லாம் 5 ஆண்டுகள் இடர்பாடுகள் எல்லாம் பார்த்து அதுக்கு உடலில் சாட்சியெல்லாம் இருக்குது அடையாளம். அப்பேற்பட்ட ஆளை நாம் அழைத்திருப்பது வந்திருப்பது மிக பொருத்தமான ஒன்று. அவர்கள் 5 ஆண்டுகள் பணியாற்றதுனால அருமை தந்தையார் அருளானந்தம் அவர்களை குறித்து அதிகமாக அறிந்தவர்கள் அருள்நாதன். ஆமாம், அருளானந்தம் அவர்கள். அதனால அவர்களை இந்த நாளில் செய்தியாளராக அழைத்திருக்கிறோம். அவர்கள் வில் கம்பைன் போத் விட்னஸ் அதில் போவாங்க. ஐயர் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயங்களின் தியானமும் தேவனில் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இந்த நேரத்தில் இங்கு பழைய ஆட்களையெல்லாம் என்னோடு பணியாற்றின
உடன் சகாக்கள். இப்பொழுது சில சமயத்தில் நாங்கள் போனால் இப்போ இருக்கிற யாருங்களுக்கு வந்திருக்க மாதிரி யாருன்னே எங்களை அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படவும் மாட்டாங்க. அதனால் நாங்களும் என்ன பண்ணுறது, போசாமல் போயிட்டு வந்துடுறது எங்கேயாவது மீட்டிங்கு. அந்த மாதிரி பந்தம் பாசம் எங்கள் காலத்தில் இருந்தது போல் இல்லை. இப்போ அதுக்கு நம்ம யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியாது. தெரியும் யாருன்னு, எப்படி அவங்களாம் வளர்த்தாங்க இந்த சின்ன பசங்களுக்கு தெரியும். சரி, அது அடுத்த விஷயம். இன்னைக்கு இந்த உட்காந்து அங்கே வைஸ் பிரசிடென்ட், பழைய வைஸ் பிரசிடென்ட், ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு யுகம் போய் இன்னொரு யுகம் வந்த நேரம் மாதிரி தெரியுது எனக்கு. அது மட்டும் இல்லை, ஊழியத்தில் மட்டும் இல்லை, திடீர்னு இங்கே பாரிஸ் வரவங்க வந்து பார்க்காம போக மாட்டாங்க. அதே மாதிரி வெப்பேரியில் இருக்கிறவங்க அங்கே கோடம்பாக்கத்துலேருந்து ஐயா வருவார். இந்த மாதிரி இப்போ ரொம்ப பேருக்கு நான் இருக்கிற லொக்கேஷன் தெரியாது. காரணம் என்னென்னா, திடீர்னு அம்மா இறந்துட்ட சமயத்தில் கூட அநேக பாஸ்டர்ஸு பண்ணிட்டு இந்த வீடுக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே கிதீரில் இருந்தேன். அந்த இடத்த லொக்கேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு இப்போ அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு போனாங்க. ஆனால் முந்தைய காலத்தில் எப்படின்னா, ஒரு ஐயர், இப்போ சில ஐயருங்க இறந்து போயிட்டாங்கன்னா எங்களுக்கு ரிட்டைன் பாஸ்டர்ஸுக்கு தெரியவே மாட்டேங்குது. யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கும் இல்லை. பிஷப் அசரியா காலத்தில் அது ஒழுங்காக நடந்துச்சு. ஏதாவது ஒரு பாஸ்டர் இறந்துட்டாருன்னா உடனே கூப்பிட்டு எல்லா பாஸ்டர்ஸுக்கும், ரிட்டையர்டான பாஸ்டர்ஸுக்கும் தெரியப்படுத்துன்னு சொல்லி உடனே அனுப்புவார். அந்த காலத்தில் ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அடக்கம்லாம் முடிஞ்ச பிறகு சீனியர் பாஸ்டர்ஸை, அவங்கள பழகினவங்க, அவங்கள்ட்ட ஜூனியராக இருந்தவங்க, அவங்கள கூப்பிட்டு ஐயரை பற்றி ஆர்டிக்கிள் எழுதுப்பா அப்படின்பாங்க. நான் இந்த காலத்தில் பீஸ் பி டேவிட், பிஷப் ஜார்ஜ் தேவதாஸ், ரெவரண்ட் ஐஎஸ் மில்ஸ், இவங்களும் ரொம்ப சீனியர் கூப்பிட்டு சுந்தர் கிளார்க்காக இருந்தால், பிஷப் சுந்தர் கிளார்க்காக இருந்தாலும் சரி, பிஷப் ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஆர்டிக்கிள் எழுதிப்பான் தயவு செய்து. இப்போ ஐயருக்கு செத்து போயிட்டாங்கன்னா பாதிரியார் பிஷப் போகிறதுக்கு 2 நாள் கிட்டத்தட்ட அடக்கம் பண்ணதுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள அங்கே பண்ணுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் வர மாதிரி. முந்தைய காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, செய்தி இந்த ஐக்கியத்தை வளர விடுங்க, நல்ல வளர்த்து காண்பிக்கும். அடுத்தது சப்ஜெக்டுக்கு வரேன். பிஷப் அசிரியாக பிஷப் சுந்தர் கிளார்க் காலத்தில் இங்கே திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு முன்னால் ஒரு சீனியர் பாஸ்டர் இருந்தார், பாவம், ஏடி பாண்டியன். கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்பட்ட உடனே அது அப்படியே போய், நான் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கேன். அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது பிஷப் தெரிஞ்சு, எப்போ தயவுசெய்து கிரைஸ்ட் சர்ச்சு நீ பார்த்துக்கிட்டு இதுக்கு அடிஷ்னல் சார்ஜாக நீ உடனே போ, உடனே போய் அதை சார்ஜஸ் எடுத்துக்கினார். சரி, அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்தேன். அப்போ தான் அருளானந்தம் அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் பிஷப் சுந்தர் கிளார்க்கு ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. அப்போ இந்த சர்ச்சுடைய 125வது வருஷம் ஆரம்பிச்சிச்சு ஃபெஸ்டிவல். பிஷப் சுந்தர் கிளார்க் காலத்தில் தான் அங்கே 2 கல் இருந்துச்சு. ஜான்சன், இந்த கல் இருக்குதா, மாட்டிட்டியா? ரைட். அந்த கல் வச்சோம் அந்த காலத்தில், அது 2ஐயும் காணோம். அப்புறம் தான் சரி எப்போது வரும் சீக்கிரம் அப்படின்னு இழுது.
சரி சரி. அப்போ என்ன நடந்துச்சு, அருளானந்தம் தான் அப்போ செக்ஸ்டனாக இருந்தார். அந்த செக்ஸ்டர்களுடைய சம்பளமும் அவங்களுடைய குடும்ப நிலைமையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஜான்சனுக்கு அந்த 2 ஜான்சனுடைய அப்பா அருளானந்தம், அவருக்கு 2 பையங்க, ஒன்று ஜான்சன் ஒன்று. அதே மாதிரி 2 பொம்பளை பிள்ளைங்க. இந்த 4 பிள்ளைகளை வச்சுட்டு ஜான்சனுடைய அம்மா ரொம்ப அருமையான ஒரு அம்மா, லில்லி. அவ்வளோ நல்ல அன்பை டெய்லி வந்து அம்மாட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காலையிலையும் சாயந்தரமும் பேசிட்டு போகும். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஜான்சன் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த 5 பசங்க, ஒரு பசங்க இல்லை 2 பசங்கள, ஒரு பையன் 2 பையனை வளர்க்குறதே எவ்வளோ கஷ்டம், 5 பசங்க வளர்க்குறதுனா. ஆனால் பாருங்கள், அந்த 5 பேரும் அவங்க ஒழுங்காக ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு, ஜான்சன் வந்துட்டு 5 பேர்த்துக்கு உயிர். அதில் ஒரு பையன் ரொம்ப, அண்ணா வாங்கண்ணா, என்னண்ணா உட்காந்துக்கிட்டு என்னமோ இப்போ வந்துட்டு போகிறீங்க, உட்காருங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா. கூடவே அவர் கூட இருந்து திருப்பி கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஹைகோர்ட் கிரவுண்டுக்கு போவாங்க. அருளானந்தத்தை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு ஊழியக்காரன் இல்லை, அவர் என்னுடைய மூத்த சகோதரன் மாதிரி மகத்தான ஊழியத்தை செய்தார் இந்த கோயிலில். உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரர். இங்கே இருந்து வந்த புதுசில் கிட்டத்தட்ட 20-25 ஃபேமிலி தான் இருந்துச்சு. அப்போ செச்சியா ஃபேமிலி, சக்கரை ஃபேமிலி எல்லாம் பீப்புள். அவங்கெல்லாம் அவங்க வீடுகளை போய் பார்த்து அவங்களை திருப்பி இந்த கோயிலில் சேர்த்து, இந்த கோயில் ஒரு பாஸ் ஆகிற ஒரு நிலைமை ஒரு காலத்தில் அது போக பார்த்துச்சு. நாங்கள் உடனே அதை ரைஸ் பண்ணி மெம்பர்ஷிப் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் அருளானந்தம் முக்கியமான என்னை கூட்டிகிட்டு போய், ஐயா இவங்க பழைய ஆட்கள், அவங்க பழைய ஆட்கள் எல்லாம் அப்படி சொல்லி ஒவ்வொரு வீடாக என்னை அழைச்சிட்டு போவார். 2வது பண விஷயத்தில் ஒரு உத்தமமும் உண்மையுமானவர். 10,000 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா கூட இதை போய் இது செய்துட்டோன்னா நேராக அதை போய் செய்துட்டு தான் வரும், வந்து சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவார். அந்த மாதிரி 2வது மகத்தான ஊழியக்காரர். ஊழியம் செய்கிறதுல அவரை அடிச்சுக்க இந்த காலத்து செக்ஷன்கள்லாம் முடியாது, அப்படி ஊழியம் செய்வார். இங்கே இந்த கோயிலை முதல்ல நீங்கள் பார்க்கும்போது இங்கே ஒரு 5 தூண் இருக்குது, பெரிய தூண். அந்த பக்கம் அதே வரிசையில் 5 பெரிய தூண். அதெல்லாம் எடுத்துட்டு ஜான்சன் அந்த சர்ச்சுடைய மாடர்ன் மேக்கர், அவருக்கு ஒரு பெரிய டெசிக்னேஷன் கொடுத்தாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி. அந்த கோயிலுக்கு செய்யாத மகத்தான ஊழியம் ஜான்சனும் அவங்க அப்பாவும். எல்லாம் அந்த டீ கூட் இருந்துச்சு நிறையா, அந்த மேஜையெல்லாம் அறுத்து. நான் சரி குட் ஷெப்பர்ட்ஸ் சொன்னேன், என்னப்பா இவ்வளோ இதை போட்டு வச்சுருக்கீங்களே, ஒரு 4-5 கோயில் சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டியதானே. உடனே என்ன பண்ணாங்க, இந்த பெரிய இது மாதிரி 5 மேஜை, 5 சர்ச்சை பெஞ்சஸ் அப்படியே கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சர்ச்சோடு சர்ச் மட்டும் இல்லை, மக்களோடு மக்கள் மட்டும் இல்லை, 1000 செக்ஸ்டனும் அவ்வளோ அந்யோன்யமாக ஐக்கியமாக வளர்ந்த இந்த சபை இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அருளானந்தம், லில்லி புஷ்பம். எங்களை பொறுத்தவரையிலும் எங்கேயாவது வெளியில் போயிட்டோம்னா நாங்கள் 2 பேரும் பிள்ளைகளை கொண்டு போய் லில்லி கையிலையும் அருளானந்த கையில் ஒப்படைச்சிட்டு போயிடுவோம். அவங்க 5 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு செய்துட்டு அவங்க கூடவே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு சாயந்தரமும் பார்த்தீங்கன்னா பையங்களை பற்றி நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். நேராக அருளானந்த வீட்டில் போயிட்டு லில்லி அப்படிம்பாங்க பசங்க, சின்ன பசங்க. அருளானந்தம் அங்கே வந்துட்டோம், சரிப்பா வாங்கப்பான்ட்டு கூப்பிட்டு போவார் உள்ளுக்கு. அவள்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அவன்கிட்ட விளையாண்டுட்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காரியத்தை சொல்ல நான் மறக்க மாட்டேன்.
திடீர்னு ஒரு நாள் ராத்திரி என்ன ஆச்சு, திருச்சியிலேருந்து டெலிகிராம் வந்துச்சு. 83 எங்கள் அப்பா இறந்துட்டு டெலிகிராம் அவர் தான் வாங்கினார் அருளானந்தம். நேராக வந்து கதவை தட்டிட்டு, ஐயா இங்கே வாங்கன்ட்டு, ஏன்னா பிள்ளைங்க பசங்களாம் தாத்தா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, எல்லாம் அவங்களாம் சோர்ந்து போயிடுவாங்க, அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. என்னப்பா திடீர்னு வந்து கூப்பிட்றேன், என்ன விஷயம், நீங்கள் வாங்க என்கிட்ட. மேலேருந்து எனக்கு கீழே இறக்கி கொண்டு வந்து, இப்படி அப்பா இறந்துட்டாங்களா திருச்சியில், டெலிகிராம், உடனே புறப்படுங்க. அப்புறம் நான் மெதுவாக அம்மாட்ட சொன்னேன். அப்புறம் அந்த நேரத்தில் அதுவும் புறப்பட்டு பசங்களெல்லாம் அருளானந்தத்து கையில் நெல்லி கையிலே ஒப்படைச்சிட்டு நாங்கள் போய் அங்கே திருச்சிக்கு போய் செய்ய வேண்டியது செய்துட்டு வந்தோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளவு காரியத்திலையும் அவ்வளோ பயபக்தியாக கண்ணு கருத்துமா செய்வார். அப்போ நான் என்ன பண்ண பார்த்துட்டு இருந்தேன், பிஷப்க்கு வந்திருக்க சான்ஸு இதாண்டான்னு சொல்லிட்டு கமிட்டியை கூப்பிட்டு, எப்போ அருளானந்தத்துக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளம் ரொம்ப குறைச்சல், அவரை சூப்பர் டைம் ஸ்கேலில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு சம்பளத்தை உயர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அலவன்ஸும் போட்டு அப்படி கொடுத்தோம். பிஷப் என்ன சொன்னார் அப்போ சுந்தர் கிளார்க்கு, இப்போ இங்கே வந்த பிறகு எனக்கு தெரியுது, நானும் 14 ஆகிறதுக்கு முன்னால் செக்ஷனாக இருந்திருக்கலாமே அப்படின்றார். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதே ஓப்பன்லேயே ஃபங்க்ஷன்லேயே சொல்லிட்டார், செக்ஷனை எந்த கோயில் மதிக்குதோ, பாதிரியார் எந்த சபை மதிக்குதோ அந்த சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாஸ்டர்ஸ் இல்லாமல் திருச்சபை இல்லை. ஆனால் இந்த காலத்தில் பாஸ்டராக இருக்கிறவர்களும் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவாங்க, எல்லாம் பிஷப் கையில் தான் இருக்குது, சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, டீசென்ட்ரலைசேஷன் ஆகணும். கடைசியில் பிஷப் ஆகிட்டா அடுத்த நிமிஷம் மறந்துடுறாங்க. ஒவ்வொருத்தர் 15 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு டயசிஸ் முந்தியாவது நல்லா இருந்துச்சு. இப்போ யாரை பார்த்தீங்கன்னா என்னங்க, மெட்ராஸ் டயசிஸ் மதர் ஆஃப் ஆல் டயசிசஸ். மெட்ராஸ் டயசிஸ் இஸ் த மதர் டயசிஸ் ஆஃப் ஆல் டயசிசஸ். அப்போ தான் அந்த கோல்டன் ஜூப்ளி நடத்தினேன் இங்கே கேத்தீட்ரலில். அவங்க இப்போ அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் எல்லா பிஷப்ஸையும் பற்றி எழுதினேன். பிஷப் டேனியல் காரியிலிருந்து பிஷப் அசரியா வரைக்கும், ஆர்ச் பிஷப் ஆஃப் யாருக்கு வந்திருந்தார், கேட்டகரி பிஷப் வர முடியாதனால ஆர்ச் பிஷப் ஆஃப் யாருக்கு வந்திருந்தார், மற்ற நிறைய வேர்ல்ட் ஓவர் தி பிஷப்ஸ் பார்த்துட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மெட்ராஸ் டயசிஸ் சச் டயசிஸ் அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அசரியா போய் பிஷப் சுந்தர் கிளார்க் போய் பிஷப் அசரியா வர வரைக்கும் நல்லா கிராண்டாக நடத்தினார். ஆனால் அதுக்கு பிறகு தான் மனசு நம்ம அதை சொல்லக்கூடாது, சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நம்ம கடவுள் கையில் ஒப்படைச்சிடுவோம். இப்போ வரப்போகிற டயசிஸ் எப்படி இருக்குமோ வரப்போகிற பிஷப் காலத்தில், ஏன்னா இது நான் மட்டும் இல்லை, எல்லா சீனியர் பாஸ்டர்ஸ் இங்கே இருக்கவங்க அவ்வளோ பேருக்கு தெரியும், யாரும் கான்ட்ராடிக்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒவ்வொரு திருச்சபையும் அத்தியட்ச தினத்தோட ஒத்துழைச்சு ஒவ்வொரு ஆயர்களும் மற்றொரு ஆயருக்கு தோள் கொடுத்து வாழ்ந்த காலம். அதற்கு பிறகு இப்போ எனக்கு விக்ரு மனோவா இந்த பவுல பாபுராவு தம்பி எல்லாரும் எனக்கு நினைக்கும் பொழுது எங்களை கண்ணில் தண்ணி வரும் ஆட்டோமேட்டிக்காக அதை நினைச்சோம்னா. எப்படி இருந்த டயசிஸ் எப்படி போயிடுச்சு, என்ன விதமான மாற்றங்கள். ஆனால் யார் மாறல தெரியுமா, அந்த காலத்தில் உழைச்ச செக்ஷன்ஸுங்க ஒரு காலமும் மாறல, அந்த காலத்தில் ஊழியம் செய்த ஆயர்கள் ஒரு காலமும் மாறல. ஆனால் அந்த வேர்ட் பிஷப்ன்றது தான் மாறுது, அதையும் மாற்றிடுச்சு. இனிமேல் வரப்போகிற காலத்தில் எப்படி பிஷப் ஆகணும் அதே பேனல் எடுத்து வந்துருச்சு நமக்கு. ஆனால் இன்னும் அந்த பேனல் இப்போதைக்கு முடிகிறது இல்லை, முடியாது. காரணம் என்னன்னா, எல்லா டயசிஸ்லையும் எத்தனையோ டயசிஸில் டயசிஸ் அண்ட் கவுன்சிலே கூடல.
அவங்க கூடி கவுன்சில் ஃபார்ம் பண்ணி நியூ டெலிகேட்ஸ் அவங்க எலெக்ட் பண்ணி அப்புறம் சினாட் கூடி அவ்வளோ புது கவுன்சிலில் உள்ளவங்க எலெக்ட் பண்ணி அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து மாடரேட்டர் வந்தாதான். அது வரைக்கும் எவ்வளோ யுகங்கள் ஆகுதோ, எவ்வளோ வருஷங்கள் ஆகுதோ, எவ்வளோ மாதங்கள் ஆகுதோ தெரியாது எனக்கு. அதுதான் உண்மைதான். ஏன்னா இப்போ இருக்க நிலைமைக்கு அது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அதுதான். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாரும் வந்து அநியாயமாக சொல்லலை. நாங்கள் பட்ட பாடுகள், நாங்கள் உழைத்த உழைப்புகள், எங்களுக்கு முன்னோடியாக இருந்த அந்த அத்தியட்சர்கள் அந்த காலத்தில் அநேக காரியங்கள், பிஷப் அசைராட்டு அநேக காரியங்கள், உமன் ஒய்ஃப் வெல்த், அது 3 பிஷப் அசைராட்டு கிடையாது. பிஷப் சுந்தர் பாஸ்டரல் பிஷப், அப்புறம் பிஷப் செல்லப்பா ஃபர்ஸ்ட் இந்தியன் பிஷப், பிஷப் நியூ பிகி, அவங்களாம் அவுட்ஸ்டாண்டிங் பிஷப்ஸ். ஒன்னே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். பிஷப் அவர் வைஸ் பிரசிடென்ட், பழைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் விக்டர் மேவா இருக்கும் பொழுது பேனலில் 2 பேர் வந்துச்சு. 2 பேர் வந்த உடனே ஒருத்தர் சொல்கிறார், நம்ம 2 பேரும் பேனலில் வந்துட்டோம் விக்டர், நான் பிஷப் வந்ததா நீ அசிஸ்டன்ட் பிஷப், நீ பிஷப் வந்துட்டா நான் அசிஸ்டன்ட் பிஷப். உண்மை தானே நடந்தது. கடைசியில் பாவம் அவர் சீனியர் பாஸ்டர், ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருந்த மனுஷன், அந்த சர்ச்சில் ஆஸ் சேர்மன் ஹி வாஸ் அப்போல் த சர்ச்சஸ் பிஷப். அதனால கையெழுத்து போட்டார் அவர் அந்த கேஸில். இங்கே எக்ஸிக்யூட்டிவை கூப்பிட்டு உடனே அவரை டெர்மினேஷன் பண்ணுற, அவரை ரிட்டையர் பண்ணுற நிலைமைக்கு வந்துச்சு, ரிசைன் பண்ணுற நிலைமைக்கு. இதெல்லாம் நாங்கள் நினைக்கும் பொழுது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, இப்பேற்பட்ட நிலைமையில நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று ஜெபந்தான். கடைசியாக இன்னைக்கு அருளானந்த குடும்பம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குது. காரணம் அருளானந்த லில்லியும் தான். கணவனுக்கு ஏற்ற மனைவி, மனைவிக்கு ஏற்ற கணவன், 2 பேரும் உழைத்த உழைப்பு இந்த காம்பவுண்டில் எப்போது சர்ச்சு திறந்தே இருக்கும். எந்த நேரத்திலையும் எப்போ வந்து பாருங்க, யாராவது ஒரு ஆத்மாவாவது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும், கதவு திறந்துருக்கு. ஜெபத்தின் வீடு, அப்பத்தின் வீடு, உழைப்பின் வீடு, அந்நியத்தின் வீடு, ஐக்கியத்தின் வீடு, இயேசுவை பற்றி விசுவாசத்தை பற்றி கொண்ட வீடு. அதனால தான் இந்த சர்ச்சு எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்ட சர்ச்சு. கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்த சகோதரன் அருளானந்தத்தை இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஏன்னா இந்துக்கள்லாம் கூட அநேகமாக முன்பே இறந்து போனவங்களுக்கு மரியாதை செலுத்த வர்ற நாள். நம்ம கிறிஸ்டியன்ஸில் இது இன்னும் விசேஷித்த நாள், கார்டியன் ஏஞ்சல்ஸ் டே. நவம்பர் 1 ஆல் சேண்ட்ஸ் டே, நவம்பர் 2 ஆல் சோல்ஸ் டே. அதுபோல் செப்டம்பர் 29 சென்ட் மைக்கேல் அண்ட் ஆல் ஏஞ்சல்ஸ் டே. அக்டோபர் 2 வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸ் டே. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கார்டியன் உண்டு அங்கே. among the angels, they always look at God. May the guardian angel of அருளானந்தம் pray to the Lord. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நம்மளாம் அப்பா அம்மா இருந்தால் ரொம்ப அழுகிறோம், கொஞ்சிரும். ஆனால் இதில் வேதனைப்பட்ட அந்த நேரத்தில் ஜான்சன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 5 பவுண்ட் சங்கிலியை எடுத்து அவங்க அப்பா பிரேயர்களுக்கு வச்சு அந்த கல்வியை மூடினார். அவர் அதை இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி அதை ஒரு அழகாக காம்பவுண்ட் வால் எடுத்து அங்கே பூனி மாங்காட்டில், எனக்கு அந்த விஷயம் தெரியாது, அந்த நேரத்தில் நான் இங்கே இல்லை. ஆனால் அப்புறம் நானும் ஒய்ஃபும் அங்கே போய் அதில் அந்த லில்லியுடைய இதையும் அங்கே பார்த்துட்டு வந்தோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதுதான் மனுஷனுடைய அன்பு. அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு.
பேர பிள்ளைகள்லாம் பாருங்கள் இப்போ நல்லா இந்த சின்ன இருக்குது. அங்கே பார்த்தேன் ஒரு காலத்தில் ஒரு மீட்டிங்கில், என்ன அழகாக இங்கிலீஷ் பேசுது, பெயின்ஸில் படிச்சிச்சு. அதே மாதிரி ஜான்சன் மகன் மிஸ்ஸஸ் முதலியார்கிட்ட போனேன் நான் அட்மிஷனுக்கு. ரெவரண்ட் ஆலிவர், வாட் ஹேவ் யூ brought here? நாங்கள் ஏமா ஐ கம் ஃபார் மை காட் டாக்டர். ஹூ இஸ் தட்? நாங்கள் அப்புறம் ஜான்சனுடைய மகளை காமிச்சேன். சட்டன்லி இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அட்மிஷன்ஸ் எல்லாம். உடனே ஒரு ஸ்பெஷல் அட்மிஷன் போட்டு அந்த பிள்ளைக்கு கொடுத்தாங்க. இது மாதிரி கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் அவள் மட்டுமல்ல, அவள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அவளுடைய ஆத்மா நித்திய இளைப்பாறுதலிலே சமாதானമായ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பரம வெளிச்சத்திலே ஐக்கியப்பட்டு இருக்கும். மே காட் பிளஸ் the sweet memory of Arlanandam and Lily. Let light perpetual shine upon him. May his soul rest in peace. நாம் கேட்ட செய்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். 439 பாடல், கீர்த்தனைகளிலே 439 பாடல் வழியாக நம்முடைய பற்றுறுதியை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா, திரு நம்பிக்கையில் நான் திகழ வேண்டும். நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா, திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டும் ஐயா. நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா, திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டும் ஐயா. இறைவனாய் படைத்தூய அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர், குறையாத அன்புடைய தந்தையவர், மறை காட்டும் ஆட்சியரை மன்ன தமிழ். நம்பிக்கை நாம் வளர வேண்டும் ஐயா, திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டும் ஐயா. தந்தையரு திருவாக்காம் இறைமைந்த வந்துலகில் தூயாவியால் கனிமகனாய் நிந்தை மிகும் சிலுவையில் உயிர் நீத்து விந்தை உயிர் தேகி பரம் தீர்ப்பில் வருவார். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா, திரு நம்பிக்கையில் நான் திகழ தூண்டுமையா. புது உண்மை பல காட்டும் ஆவியரும் பொதுவான ஒரே தூய திருச்சபையும் புது வாழும் புரிதரின் கூட்டுறவும் கதி மன்னிப்பு இத்தழல் உண்டு எனும். நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா, திரு நம்பிக்கையில் நான் திகழ வேண்டுமையா. அமருங்கள். DJ Premaya want to share a few things for the culture. பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் மீண்டுமாக சந்திப்பதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுகிறேன். இதை எப்படியாவது ஏற்பாடு செய்து பேராயம் செய்ய தவறினாலும் விட்டாலும் நாம் விடக்கூடாது என்று துணிவோடு இதை ஆயத்தம் செய்த பாபுராவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அனைவருடைய சார்பில் அருளானந்தம் ஐயாவை குறித்து ஆலிவர் அண்ணன் விவரமாக பேசினார்கள். நானும் அருளானந்தம் ஐயாவை அறிந்திருக்கிறேன். இங்கே செக்ஷனாக பணியாற்றிய காரணம், என்னுடைய பெற்றோருக்கு திருமணம் நடந்தது இந்த ஆலயத்தில் தான். நான் ஞானஸ்தானம் பெற்றது இந்த ஆலயத்தில் தான். நான் திருப்பணிக்கு ஊழியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த ஆலயத்திலிருந்து தான். ஸோ ஐ பிலாங் டு திஸ் பாரிஷ், ஹென்ஸ் ஐ நோ மிஸ்டர் அருளானந்தம் and his service in this church and his family also. ஆக இப்படியாக மிக உண்மையும் நேர்மையும் உள்ள ஊழியக்காரனாக
அவர் இங்கே உழைத்தார், கடும் உழைப்பு. என்னுடைய தகப்பனார் இந்த சர்ச்சிலே பாஸ்டர் கமிட்டி மெம்பராக இருந்தார் அக்காலத்திலே. ஆகவே துரையப்பா ஆயர் காலம் அது இருப்பாருங்க ஆலிவரனுக்கு முன்னால். ஆக ஏனென்றால் நான் பிறந்தது இங்கே ஜார்ஜ் டவுன், நான் பிறந்தது 7 கிணறு தெரு 7 வெல் ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அங்கு தான் ஆரம்ப பள்ளியும் சென்றேன் 7 வெல் ஸ்ட்ரீட்டில். ஆகவே இந்த ஆலயத்திற்கு தான் நாங்கள் வருவோம் சிறு பிள்ளையாக. அந்த நினைவு எனக்கு இருக்கிறது. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் கோபால் சாமி என்ற ஆயர். அது பாருங்கள், ஜான் ஆண்டர்சன் பக்கத்தில் இருக்கிற கோபால் சாமி, அவர்தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஆயர். இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. ஏனென்றால் வீடு சந்திப்புக்கு அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறார். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஆயர் என்று சொல்லி அவர் மீது எங்களுக்கு ஒரு பற்று உண்டு. ஆக இப்படியாக இந்த ஆலயத்தினுடைய ஊழியராக இருந்து கர்த்தருக்குள் நித்திரையடைந்த அவரை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே நானும் அவரை அறிந்திருக்கிறபடியால், அவருடைய உழைப்பையும் அவருடைய உண்மையும் நேர்மையும் அறிந்திருக்கிறபடியால் ஒரு சில வார்த்தைகளை பேச இந்த வாய்ப்பு கிடைத்தது. அடுத்தபடியாக நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். ஆக அடுத்தபடியாக நாங்கள் கூடி சில காரியங்களை திட்டமிட யோசித்திருக்கிறோம். ஒன்று, இந்த ஒன் டே டூர் நம் குடும்பமாக போக முடியுமா? ஒன் டே டூர் அதான் ஃபஸ்ட்டு ஒன் டே டூர் அப்படின்னு பேசினோம். ஒன்று. ரெண்டாவது, அதிக வயதாகி வர இயலாமல் இருக்கிறவர்கள், மிகவும் முதியவர்கள், பலவீனமாக இருப்பவர்கள் அல்லது சுகவீனமாக இருப்பவர்கள், இவர்களை சந்திக்க நாங்கள் அதற்கும் திட்டமிட்டோம். பேரை படிக்கின்றேன், வேறு சிலர் இருந்தால் சொல்லுங்கள். ரெவரண்ட் டிஜே டேவிட், அவர் வண்டலூர் அருகே ஒரு ஹோம் ஃபார் தி ஏஜிலே சேர்ந்து விட்டார். டாக்டர் நோயன் ஜேசன் சேட்பட்டிலே லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் என்று நடத்தப்படுகிற அந்த ஹோம் ஃபார் தி ஏஜிலே அவர் இருக்கிறார். சகோதரி ரெவரண்ட் ஐடா சுவாமிதாஸ், ரெவரண்ட் டாக்டர் சார்ல்ஸ் சிங்காரம், அவரும் அதிக சுகவீனமாக இருக்கிறார். பேசுவதற்கு கூட அவரால் இயலவில்லை. கடந்த வாரத்திலே காரணன் நினைவாக ஒரு ஜெபக்கூட்டம், நினைவேந்தல் கூட்டம் நடத்தினோம். அந்த நினைவேந்தல் கூட்டத்திலே சார்ல்ஸ் சிங்காரம் வந்து தள்ளாடி முன்னுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளை காரணனை பற்றி பகிர்ந்து கொண்டார். அன்று தான் அவரை நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. ரெவரண்ட் சார்ல்ஸ் எட்வின், ரெவரண்ட் பக்தன் தியாப்லஸ் ஆகியோர். ஆலிவரன் பெயரையும் போட்டிருந்தோம். இன்றைக்கே அவரை தரிசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அவர் தரிசனம் கொடுத்து விட்டார். ஸோ நாம் அவருடைய தரிசனத்தை பெற்றோம். பிறகு திருமதி டெய்சி அருமநாயகம், ஒய்ஃப் ஆஃப் லேட் ரெவரண்ட் ஏ அருமநாயகம். மிஸ்ஸஸ் ஜூலி ராஜசேகரன், ஒய்ஃப் ஆஃப் ரெவரண்ட் டி ராஜசேகரன். மிஸ்ஸஸ் வசந்தி பிரபாகர், ஒய்ஃப் ஆஃப் ரெவரண்ட் பால் பிரபாகர். அப்புறம் ஒய்ஃப் ஆஃப் ரெவரண்ட் டாக்டர் ஜான் தனப்பால், ஒய்ஃப் ஆஃப் ரெவரண்ட் டேவிட் தேவரக்கம், ஒய்ஃப் ஆஃப் ரெவரண்ட் பிரின்ஸ் செல்லப்பா. கடந்த முறை வந்தார்கள், இந்த முறை அவர்கள் வர இல்லை, அழைத்து கொண்டு வர ஆள் இல்லாதபடியினால், உதவி இல்லாதபடியினால் அவர்கள் வர இயலவில்லை. ஒய்ஃப் ஆஃப் ரெவரண்ட் மேனுவல் சாமிநாதன், who is mother of Reverend Titus Manuel சாமிநாதன். Wife of Reverend Paul Prabhakar, who got drowned in the sea when he was at ஆதம்பாக்கம். ஞாபகம் இருக்கிறதா? அவருடைய துணைவியாரை சந்திக்க வேண்டும் என்று. Wife of Reverend late S.T. சவுந்தரராஜ் ஐயர், சவுந்தரராஜன் ஐயர் மனைவியை நாம் நீண்ட காலமாக அவர்களோடு தொடர்பே இல்லை. அடுத்தபடியாக ஒய்ஃப் ஆஃப் ரெவரண்ட் எஸ்.வி. ராஜசேகரன். அண்ணன் அரசியல் கூட்டத்து தலைவர்களைப் போல அண்ணன் வந்து எனக்கு உடனடியாக இன்னொரு இடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது, அங்கே காத்து கொண்டிருக்கிறார் என்று செல்ல ஆரம்பித்து விட்டார். அவர் இருந்து நம்முடைய ஐக்கியத்திலே பங்கேற்பார். நாம் அவரை சந்தித்து நலம் விசாரிப்போம். 5 பஞ்சபாண்டவர்களை பெற்றவராயிற்றே. ஆகவே அவருடைய 5 பிள்ளைகளும் எங்கே இருக்கிறார்கள்? அதுவும் இந்த சிறிய இடத்திலே வளர்த்து காட்டினார். அதான் பெரியது. நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்ன இடம்ட்டு. அதில் அவர் 5 ஆண் பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து காட்டினார் என்பது மிக ஆச்சரியமானது. அண்ணன் நம்மிடத்திலிருந்து அவர் புறப்பட்டு செல்கிறார். இனியோ அவர் அண்ணன் ஆலிவர் அண்ணன்
காது கேட்காது. நீங்கள் வந்ததற்காக அனைவருடைய சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கரங்களை தட்டி உங்களுக்கு நன்றி நன்றி தலைவா தலைவா நன்றி. இன்னைக்கு பர்த்டேவா? அட ஹாப்பி பர்த்டே பாடலாம்பா. என்னண்ண பர்த்டே கேக் வெட்டிடலாம். ஏது ஃபோன் பண்ணுறாங்களாம் பாருங்க. பிள்ளைங்களுக்கே சொல்லாமல் தெரியாமல் வந்துட்டேன். அங்கே பிள்ளைங்க வந்து இன்னும் டாடி எங்கே போயிட்டீங்க, நாங்கள் பர்த்டே கேக் கட் பண்ண காத்துன்னு வரோன்னு ஃபோன் பண்ணுறாங்க. வேறு என்ன பண்ணுவார் அவர் பாவம்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் தான் லோக்கல் சொல்லுங்கள். இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். நம்முடைய ஆயரம்மா மிஸ்ஸஸ் சாந்தி பிரேமையா ஐயாக்கா இன்றைக்கு தான் பிறந்த நாள். அவர்களையும் நான் வாழ்த்துவேன். இன்று யார் யார் பிறந்த நாள் இருக்கிறதோ அவர்கள் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள். காந்தி பிறந்த நாளில் பிறந்தது மட்டுமல்ல, இன்று அரசு விடுமுறை நாள் என்பதனால் கொண்டாடுவதற்கு வாய்ப்பு. அதை விட பெரிய வாய்ப்பு, பிறந்த நாளுக்கு நீங்கள் ட்ரீட் கொடுப்பதற்கு பதிலாக இந்த ஆலயத்திலே ட்ரீட் கொடுத்துவிட்டு நாங்கள் ட்ரீட் கொடுத்து விட்டோம் என்று நீங்கள் செலவில்லாமல் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடி விட்டு செல்ல இந்த நாள் வாய்ப்பு. வாங்க வாங்க. யாருக்கு? ஜான்சன் சிஸ்டர் பாக்கியம் அவர்களுக்கும் பிறந்த நாள். வாங்க முன்னால. ஜான்சன் சிஸ்டர் பாக்கியத்துக்கும் பிறந்த நாள். வாங்க வாங்க. எல்லாம் பிறந்த நாட்கள். பிறந்த நாள் காணுவோர் அனைவரும் முன்னுக்கு வரவும். பிறகு ரெவரண்ட் பால் பிரபாகர் காட் ரவுண்ட் இந்த சீட். ரெவரண்ட் எஸ்வி சவுந்தரராஜ் துணைவியார், திரு எஸ்வி ராஜசேகரன், அது திரு எஸ்வி ராஜசேகரன் துணைவியார், சமீபத்தில் இறந்த பிரபாகர் ராஜசேகரனுடைய துணைவியார், ஃபேனியலுடைய துணைவியார், இவர்களெல்லாம் குழுவாக நாம் பிரித்து கொண்டு சென்று சந்திக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். மற்ற உடல் நலத்தோடு இருக்கின்ற ஆயர்கள், பயணம் செய்யக்கூடியவர்கள் குழுவாக சென்று சந்தித்தால் நலமாக இருக்கும். இவர்களை உற்சாகப்படுத்த, இவர்களுடைய உடல் நலம் விசாரிக்க. ஆகவே இதையும் தீர்மானித்திருக்கிறோம். அதே போல் ஒரு நம்முடைய ஒன் டே டூர், அருகாமையில் இருக்க ரொம்ப தூரம் போக முடியாது என்பது நமக்கு தெரியும். ஒரே நாளில் காலையில் புறப்பட்டு மாலையில் வருவதற்கு ஒன் டே டூர். பாஸ்டர் cannot come. ஒன்று, அது அந்த குழுவில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வரலாம். நம்பர் 2, அது ஏரியா வைஸ் பிரித்து கொள்வோம். தாம்பரம், அந்த திருவள்ளூர், சென்னை. ரெண்டாவது அந்த சர்க்குலரில் கூட ஒன் டே டூர்னா ஒன்று சில்ட்ரன்ஸ் பார்க், இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்காங்களாம். சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் தென் மெரினா பீச், இது ஒரு கம்பைன். ரெண்டாவது இன்னொன்று வந்து மாமல்லபுரம் அண்ட் தென் பக்கத்தில் என்னது இல்லை ஒரு ஃபிஷ் மார்க்கெட், கோவளம், மாமல்லபுரம் அண்ட் தென் கோவளம். அது பிறகு பொன்னேரி பக்கத்தில் பழவேற்காடு. ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் பிளேசஸ். இதுக்கடையில் நீண்ட தூரத்தில் வந்திருக்கிற ஏஞ்சலின் கருணாகர் ஐயரம்மா, அவருடைய மகள் ஐயரம்மா திவ்யா அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம்.
அவ்வாறே நம் மத்தியிலே பம்மலிருந்து தலைமை ஆசிரியை திரு பால் பிரபாகருடைய ஐயரம்மா வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்காங்க, பம்மலிருந்து வந்திருக்காங்க. எஃப்சி அவளை நாம் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். ஜீவானந்தம் ஐயரம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம முதல் மென்ஷன் பண்ண நம்ம நிறைய பேர் தெரியாது. ஜீவானந்த ஐயரம்மா அவளை வெல்கம் பண்ணுகிறோம். ஆமாம், எஃப்சி இவங்க தான் பம்மலில் தலைமை ஆசிரியராக இருக்காங்க. பால் பிரபாகர் ஐயர் இன்னும் அவங்களே அன்போடு வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். வருகைக்கு இன்னொரு ஒரு காரியத்தை நான் பேச ஆசைப்படுறேன். சொல்கிறீங்களா? சொல்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட என்னையும் எனக்கு தெரியாது. எனக்கு முதல்ல எஸ்தர் ஐயரம்மா தான் என்னை கூப்பிட்டாங்க. நீங்களும் இந்த கூடுகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த நாளிலே நிறைய வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்கள் வீட்டில் நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்குது. நான் காலையில் இல்லை நேரமா இன்னொரு அடுத்த மாதம் வரேன்னு சொன்னேன். இல்லை கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நேற்று ராஜ்குமார் ஆயர் அவர்களும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரை இங்கே பார்க்குறது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு பார்த்து ஒரு சிலரை. இந்த நாளிலே கடவுள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த நாளிலே எனக்கும் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இதை முன்னின்று நடத்தக்கூடிய ஆயர் பெருமக்களுக்கும் ஆயரம்மா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூம்மா. மற்றொரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஐக்கியத்தில் சேருகிறோம். பேராயம் நம்ம அழைக்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் இடைப்பட்ட நாட்களில் நாம் கலந்து கொள்ள சந்திக்க வாய்ப்பில்லை என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட ஐக்கியத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் பேராயத்துடைய அங்கீகாரம் உண்டு. all the officers are aware of this get together. அவங்களுக்கு தெரியாத ஒன்று ரகசியமாக பண்ணலை, நிறைய பேர் தெரியல. we are doing it only with the blessing of the officers of the diocese, secretary, treasurer, vice president எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டத்தை வைக்கிறோம். அதனால யாருமே இது குறித்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீகலாக அவங்க எழுதுன லெட்ரு இவங்க எழுதுன லெட்டரெல்லாம் let's not get confused. This is an unofficial get together which will enrich our fellowship and love and concern for each other. அதனால இதை மதித்து இதை உணர்ந்து ரெஸ்பாண்ட் பண்ண உங்கள் அனைவரையும். எத்தனை பேர் வராதனால அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, they have genuine reason not to come. I know that. அவங்க பேசினப்போ சொன்னாங்க, நான் சொன்னேன் வேணாம்மா நீங்கள் அந்த ப்ரோக்ராம் போங்க, அடுத்த முறை வாங்க. that's all. எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக அந்த ஐக்கியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். மீண்டுமாக உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்புக்கு சகோதரர் ஜான்சன் அண்ட் ரீட்டா ஜான்சன், இங்கே இருக்கிற மூப்பர்கள் ஆயிரம் அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. பர்த்டே கேக் வெட்டுறாங்க 1 2 எங்க ஐயரம் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறவங்கள வாங்க. திருச்சபை சார்பில் ஆயிரம்மா சாந்தி பிரேமை அவர்களுக்கு கௌரவிக்கிறார்கள். ஆலிவர் அண்ணனை வாழ்த்தினார்கள். ஹலோ பாக்கியம்மா இருக்காங்க கூட அந்த மாதத்தில். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday dear brother, happy birthday to you, happy long life to you, happy long life to you,
Happy long life, dear brothers and sisters. Happy long life to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear brother. May God bless you, dear. அன்புள்ள சகோதரர் வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமாயின் அதை நீங்கள் இப்பொழுது சொல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இதை ஷேர் பண்ணோம். இந்த விஷயங்களை ஆமாம் ஐயரம்மா நல்லா தலையாடுறாங்க. சாங்ஷன் அத்தாரிட்டி அவங்க தான், அதனால தான் அவங்க தலையாடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. கிளம்பலாம். அதுக்கு எஸ் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ஐயா ஆலிவர் அண்ணன் அனுப்பிவிட்டு வாங்க உள்ள. சரி, ஓகே, பாய், யூ கேன் கோ. நான் இன்னும் முடியல. ப்ளீஸ் கம் இன். எழுத்து மூலம் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. இங்கே பகிர்தல் வேண்டாமா? அதுதான் சொன்னேன். சொல்லிட்டீங்க. பகிர்றாங்க. பகிர்லன்னா பகிர். அக்கா 1 and 2, எஸ் 1 and 2லாம் இப்போ ஒழுங்கு பண்ணலாம். அதற்காக நாங்கள் ஒழுங்கு பண்ணுறோம் இல்லையா? அதை நீங்கள் தயவு செய்து ஏற்று அதில் நீங்கள் போடும். அதற்கு உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பெயர்களை சாம் ராஜ்குமார் அவர்களிடத்தில் கொடுத்து செல்லும்படி அன்போடு அழைக்கின்றேன். அவ்விதமாக இன்றைய நாளிலும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அது மட்டுமல்லாமல் இந்த எண்ணம் விதமாக நாம் கூட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் நம்முடைய சகோதரர் பாபுராவ் அவர்களுக்கு கடந்து வந்து அதில் அவர் எடுத்த அந்த முயற்சி ஒருவேளை ஒரு கூடுகையோடு முடிந்து விடாமல் அடுத்த கூடுகைக்கும் நமக்கு வழி நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் நாம் கூட முடியுமோ அவைகளை நாம் செய்யலாம் என்ற அந்த எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பும் அதற்கு தேவை. அதில் நீங்கள் உண்மையாய் பங்கு கொண்டு இது பரியந்தம் ஒருவேளை நம்ம பாஸ்டர்ஸாக கூடுகை தான் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸாக இவ்விதமாக நாம் இணைந்து இன்னும் அநேக காரியங்களை செய்வதற்கு இறைவன் உதவி செய்யவும், அவ்விதமாக இந்த கூடுகைக்குள்ளாக இருக்கின்ற குழுவினர் திட்டமிடுகின்ற வேளைகளிலே ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் அவர்களை வழி நடத்தவும் நாம் இறைவனிடத்திலே இறைஞ்சுவோம். அவ்விதமாக இந்த நாளிலும் விசேஷமாய் சிறப்பாக இந்த கூடுகையை இந்த ஆலயத்தில் நடத்துவதற்கு நமக்கு உதவி செய்த ஐயரம்மா அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைவுகிறோம். அவருக்கு முன்பாக வாங்க, அம்மா வாங்க. அவர்களுக்கு இந்த குழுவினர் சார்பாக இந்த சிறிய வெகுமதியை அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். அண்ணா வாங்க. அதான் இங்கே தான் இருக்குது. இப்படி வந்துட்டோம். ஆமாம், இந்தாங்க இந்தாங்க, நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. அடுத்ததாக சொல்லிட்டேன் ஐயரம்மா சொல்லிட்டேன். அதான் அடுத்ததாக நம்முடைய இதை நிகழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற ஜான்சன் அவர்கள் முன்பாக வரும்படியாக அழைக்கின்றேன். ஜான்சன் அவர்கள் இந்த மிக சிறப்பாய் இதை அமைத்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற மே மாதம், ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நம்முடைய கூடுகை, அதாவது ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸ் உட்காருங்க, இல்லை உட்கார வச்சு தான் துண்டு போடணும், அதாவது இன்னும் அடிப்பாங்கல்ல, உட்கார வச்சு தான் அடிப்பாங்க. அதனால் மே அல்லது ஏப்ரல் மாதத்தில் அவருக்கு வசதிப்பட்ட நாட்களில் நம்மை அந்தமான் அழைத்து செல்ல அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வழக்கமாய் அந்தமானுக்கு செல்வதென்றால் 25,000 ரூபாய் தேவை. ஆனால் 25,000 ரூபாய் நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சொல்லிவிட்டார். ஏனென்றால் மீதி அவருடைய தசம பாக காணிக்கையை
இங்கே அவருடைய தசமபாக காணிக்கையை ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸுக்கு என்று கொடுத்து விடுகிறாராம். இந்த பாரு அவங்க பேச இது முடிச்சிடுறேன். ஆகவே நாம் நம்மை அவர் அந்தமான் அழைத்து செல்வதற்கான ஒழுங்குகள் செய்வதற்கு ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே உங்கள் பெயர்களை நம்முடைய சாம் ராஜ்குமார் அவரிடத்தில் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செக்ரட்டரி ட்ரெஷரர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தங்களை செக்ரட்டரி ட்ரெஷரர் அவர்கள் முன்பாக வரவும். ஐயா வாங்க, அஜீஷ் வாங்க, அஜீஷ் வாங்க, செக்ஷன் வாங்க, செக்ஷன் வாங்க ஐயா. அண்ணா செக்ஷன் கொடுத்துருங்க, செக்ஷன் கொடுத்துருங்க. இது நம்முடைய கூடுகையின் சார்பாக கொடுக்கப்படுகின்ற இந்த சிறிய வெகுமதி. எங்களை மறக்காதீங்க நீங்கள். இல்லை அஜீஷ் இல்லை மறக்காதீங்க. ரைட். வேற ஏன் செக்ரட்டரி ட்ரெஷர் வந்துட்டாங்களா? செக்ரட்டரி அவ்வளோதானே. வேற உங்களுக்கு இந்த அந்தமான் செல்லு வருகின்ற தொகை ஒருவேளை அடுத்த கூடுகையிலே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அதற்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்யும்படியாக அழைக்கின்றேன். அந்தமான் சென்று வருவதற்கு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வழக்கமாய் இருக்கின்ற தொகை அல்ல, அதை விட குறைவான தொகையிலே நாம் சென்று வருவதற்கான முயற்சிகளை செய்யலாம். இல்லை இல்லை அது நம்ம கொடுக்குறதுனா வாங்கி போகிறார் அவர். நம்ம என்ன கொடுத்தாலும் அவ்விதமாக உண்மையாகவே ஜான்சன் அவர்களுடைய தந்தையார் இந்த ஆலயத்திலே செய்த அந்த திருப்பணிகள் இன்று பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அவர் ஐயா கொஞ்சம் கவனிங்க அண்ணா, கொஞ்சம் அவர் உண்மையாகவே அவர் இந்த இடத்துல பக்தியோடும் பயத்தோடும் இந்த பணி செய்யவில்லை என்றால் இந்த ஆலயமே இருந்திருக்காது. அதுதான் உண்மை. இந்த ஆலயமே வேறு கையிலே செல்வதற்கான எல்லா காரியமும் செய்யப்பட்டது. ஆனால் அவர் இந்த இடத்திலே இருந்து செய்த அந்த பணி, ஏனென்றால் அண்ணன் அவர்கள் சொன்னவண்ணமாக அவருக்கும் எனக்கும் ஒரு உறவு என்னவென்றால் அவர் திருத்தணி சபையிலிருந்து வந்தவர். திருத்தணி பூனிமாங்காடு திருச்சபையிலிருந்து வந்தவர். நான் திருத்தணியிலே பணியாற்றிய பொழுது பூனிமாங்காட்டில் கொடுத்த அந்த வெல்கம், நான் அந்த ஊருக்கு முதல் போனப்போ அந்த ஊரில் எங்களுக்கு கொடுத்த அந்த வெல்கம் என்னால் மறக்க முடியாது. அந்த வெல்கம் கொடுத்ததே யாருன்னா ஜான்சனுடைய உறவினர்கள் தான். அவ்வளவு சிறப்பான ஒரு வெல்கம் எனக்கு கொடுத்தார்கள். அவ்விதமாக உண்மையாகவே இந்த திருச்சபை இன்று இங்கே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஐயா. அதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தை அழகுபடுத்தியவர் அவருடைய மகன். மிக சிறப்பாக இந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து நம்மோடு எல்லா விதத்திலும் தங்களை உட்படுத்தி நம்முடைய பணிகளிலே நமக்கு உதவி செய்ய அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வேற யாருன்னா நம்ம நன்றி சொல்லணுமா? ரெவரண்ட் ஒய் பாபுரா, ரெவரண்ட் டி பிரான்சிஸ் ராஜாதாஸ். அன்பளிப்பு ஜான்சன் அவர்கள் குடும்பமாக கொடுக்கிறார்கள். குடும்பத்துக்கு ஒன்று அவர்கள் மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் லாரன்ஸ், ரெவரண்ட் ஃப்ளாரன்ஸ் லாரன்ஸ். ரெவரண்ட் அகஸ்டின் ஆண்ட்ரூ. Reverend Stanley Bauer. Mrs. Florence Chellappa. Reverend V.S. Vijayakumar. Reverend Sam Raj Kumar.
Mrs. Prema Jeevanandam. Reverend J. Charles Kumar. Mrs. Geeta Karnagaran. Reverend S. Sigamani. Reverend Victor Manova. Mrs. Sindhu Kumari Paul Elisa. Gomadi Isaac. வாங்கம்மா ஏனம்மா Mrs. F.C. Paul Kammal. Mrs. Angeline Karnagaran amma. தயவுசெய்து இதில் அவரவருடைய அலைபேசி எண்ணை மட்டும் வந்திருக்கிறவர்கள் பூர்த்தி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். so that we can communicate to you freely, easily, quickly. ஓகே, உங்களுடைய அலைபேசி எண்ணை வந்திருக்கிறவர்கள் தயவுசெய்து இல்லை Reverend A.W.S. Bhaskaran. Reverend D. Emmanuel Jayakumar. Reverend J. Samuel. Reverend B. J. Premaya. Reverend Y. Silas Jnanadas. யாராவது வாங்காதவங்க இருக்கீங்களா? பரிசு பொருள் கிடைக்காத யாராவது இருந்திருந்தால் கொஞ்சம் முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரிசு பொருள் பெறாதவர் எல்லார் பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
உங்கள் திருப்பணிகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், திரும்பி பார்க்கிறோம். கடந்து வந்த ஆண்டுகள், காலங்கள், நிமிஷங்கள் எல்லாம் கடவுள் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். அதற்காக முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பெரிய ஊழியக்காரர்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்குள்ளே வருவதற்கும் ஒரு சில மணி நேரம் இந்த ஆலயத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் ஒருவர் நம் அன்பை செலுத்திக் கொள்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கி இந்த 10வது மாதத்தில் இந்த 2ஆம் தேதியிலே நமக்கு ஆண்டவர் ஜீவனையும் இந்த வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், அவரை போற்றுவோம், அவரை வாழ்த்துவோம். மீண்டும் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். திருச்சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் எங்களுடைய திருச்சபைக்கும் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களுக்கும் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எத்தனை ஆச்சரியமாய் அற்புதமாய் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கினீர், ஏந்தினீர், பலப்படுத்தினீர். ஆண்டவரே, ஒருவேளை ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து உம்முடைய திருப்பணியை ஆற்றுவதற்கு ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவின் பலத்தையும் ஆற்றலையும் ஞானத்தையும் சரீர சுகத்தையும் நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆயர் அம்மாக்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மருமகள், மருமகன், பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய ஐக்கியம் பலப்படவும், ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளவும், ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவரை ஒருவர் தாங்கவும் நீ கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தலும், அநேகருக்கு இவர்கள் உப்பாய் ஒளியாய் பிரகாசிக்க நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரும். இந்த புதிய ஆண்டை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய மன விருப்பங்கள், மன வேண்டுதல் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது ஊழியக்காரர்களின் சுகத்தை நீர் விரும்புகிறவர், அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறவர், அவர்களை தாங்குகிறவர், அவர்களை பலப்படுத்துகிறவர். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சகோதரர் ஜான்சனுடைய தகப்பனாரை நினைவு கூறுகிறோம். அந்த பிள்ளைகள் தொடர்ந்து உம்முடைய திருப்பணியை செய்யவும், உமக்காய் சாட்சியாய் நிலைத்து நிற்கவும், இந்த திருச்சபையிலே வேரூன்றி நிற்கவும் நீர் கிருபை பாராட்டிற்கு. தொடர்ந்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மதிய உணவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உணவை நீர் ஆசீர்வதித்தள்ளும், அதை உட்கொண்டு நாங்கள் பலன் கொண்டு அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசையாய் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்று கொள்ளும், பாதுகாத்தள்ளும், வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியானவரின் கூட்டுறவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும், வரத்தடைப்பட்டவர்களோடும், அவருடைய குடும்பங்களோடும், அவருடைய பிள்ளைகளோடும், அவருடைய எதிர்காலங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். தயவுசெய்து அனுப்பப்பட்ட அந்த தாளிலே உங்களுடைய பெயரை டிக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பரை பக்கத்தில் எழுதுங்க. ஃபோன் நம்பர் எழுதினாலே போதும், நீங்கள் வந்தவர்கள் என்று தெரியும். தயவுசெய்து வந்தவர்கள் உங்களுடைய பெயரை டிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃபோன் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மொபைல் நம்பர், ஸோ தட் we could communicate to you often and inform about the next meeting. இதெல்லாம் ஆகவே யாரும் தயவுசெய்து நீங்கள் அதில் எழுதாமல் போய்விட வேண்டாம் என்று மீண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, 2 1 சர்க்குலரில் தெரிஞ்சோ தெரியாமலோ மிஸ்டர் மிஸ்ஸஸ் ரெவரண்ட் மிஸ்ஸஸ் போடலை. பட் இந்த ஐக்கியத்தில்
ஐயரம்மா எப்பொழுதுமே அவர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். ஆல் த பாஸ்டர்ஸ் அண்ட் த ஸ்பௌசஸ், தனியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த அழைப்பு உண்டு. அதனால உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அது மாதிரி நீங்களும் மற்ற இடத்துல பேசி இந்த ஐக்கியத்தை பலப்படுத்த, வளப்படுத்த, கைண்ட்லி இன்ஸ்பயர் அண்ட் இன்வைட் அதர் பாஸ்டர்ஸ் who can join later. Prince Manukumar, Leonard Bhaskar, we are missing those people. Prince Manukumar, Leonard Bhaskar, இல்லை அவங்களாம் வராம போயிட்டாங்க. நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கான உணவு ஆயத்தமாக இருக்குது, நீங்கள் போய் சாப்பிடலாம். With a grateful heart, give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. We give thanks to the Lord. We give thanks.